ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக வைப்பார். அவர் உங்களை பணக்காரர்கள் ஆக்குவதற்காகத்தான் வந்தார், மரித்தார் என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை தூண்டுகிறவர்கள் செழிப்பு பிரசங்கிகள். அவர்கள் மக்களுக்குள்ளாக பண ஆசையை தூண்டும்படி பிரசங்கித்து இதுதான் சுவிசேஷம் என்று அறிவிக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் வேதத்திலிருந்து உதாரணமாக காண்பிக்கும் ஒரு முக்கியமான நபர் ஆபிரகாம். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆகவே அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தார். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆகவே நாமும் ஐஸ்வர்யவான்களாக முடியும் என்று சொல்லி அதை குறித்து போதிப்பார்கள். உண்மையிலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து அதற்கு முந்தைய ஒரு செய்தியிலே பேசியுள்ளேன், அதை நீங்கள் சென்று பார்க்கலாம். இந்த செய்தியிலே ஆபிரகாம் செழிப்பை நம்பினதனால் அவன் தேவனை விட்டு ஒரு சில காலம் பின்வாங்கி போயிருந்தான். அந்த நிகழ்வை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். செழிப்பு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாயிருக்கும். காரணம் அவர்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படி எல்லாம் வசனங்கள் ஏகப்பட்ட வசனங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கோ பண ஆசையை தூண்டும் விதத்திலே தான் பேசுகிறார்கள். ஆண்டவரை பயன்படுத்தி பண ஆசையை தூண்டுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். சரி, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு வருவோம். ஆபிரகாம் எப்பொழுது பின்மாற்றத்தில் இருந்தான், அவன் எப்பொழுது தேவனை விட்டு விலகி காணப்பட்டான் என்று நாம் பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் அறிவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். எந்த இடத்திலே வைத்து ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார் என்று சொன்னால் ஆரான் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். இந்த ஆரான் என்கிற இடத்துக்கு எப்படி பெயர் வந்தது என்று சொன்னால் ஆபிரகாமுடைய ஒரு சகோதரனுடைய பெயர் ஆரான். அவன் கல்தேயர் தேசத்திலேயே மரித்து விடுகிறான். அந்த கல்தேயர் தேசத்திலிருந்து ஆபிரகாம் கானானுக்கு வரும் வழியிலே ஒரு இடத்துல சில காலம் தங்கி இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு தன்னுடைய சகோதரனுடைய பெயரை அங்கே வைத்து விடுகிறார்கள். அந்த இடத்திலே வைத்துதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் கல்தேயர் தேசத்தில் இருந்த போதே அல்லது மெசொப்பொத்தேமியா தேசத்தில் ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருந்த போதே ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் அழைத்ததினால் அங்கே இருந்து ஆண்டவர் அழைத்ததினால் தான் அவன் மெசொப்பொத்தேமியிலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வருகிறான். இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் ஸ்தேவான் குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து ஸ்தேவான் எழுதுகிறார். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா பட்டணத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவன் பார்க்கிறோம். காரானூரில் குடியிருப்பதற்கு முன்னமே, இந்த காரானூர் என்றால் ஆதியாகமத்தில் ஆரான் என்று எழுதப்பட்டிருக்கும், அங்கே குடியிருக்கும் முன்பே மெசொப்பொத்தேமியாவில் இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அப்போ கல்தேய பட்டணத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அழைக்கிறார். கல்தேயர் தேசத்தில் இருக்கும் போது ஆபிரகாம் யாரை வணங்கினார் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறார் என்றால் அவர்கள் அந்நிய தேவர்களை வணங்குகிறார்கள், விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்பொழுதே ஆபிரகாமுக்கு செழிப்பு இருந்தது, அவனிடத்திலே அநேக வேலையாட்கள் காணப்பட்டார்கள், ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் பதிவு செய்கிறது. ஆகவே இப்போ அந்த செழிப்பு யாரிடத்தில் இருந்து வந்தது? அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் என்பதாகவே அல்லது ஆண்டவர் அவனை அழைக்கும் என்பதாக அவனிடத்தில் செழிப்பு இருந்திருக்கிறது. சரி, இந்த அழைப்பை ஏற்றுதான் ஆபிரகாம் வருகிறான். வருகின்ற வேளையிலே ஆரான் என்கிற இடத்திலே தங்கிவிட்டார்கள். தொடர்ந்து ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு இணங்கி கானான் தேசத்துக்கு நேராக புறப்படவில்லை. அந்த இடத்திலே ஆபிரகாமுடைய தகப்பன் மரித்து விடுகிறார். தொடர்ந்து ஆபிரகாமுடைய தகப்பன் மரித்த பின்பதாக தான் மறுபடியும் ஆண்டவர் அழைக்கிறார் ஆபிரகாமை மறுபடியும் அழைத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி சொல்லுகிறதை தான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து அறிகிறோம். ஆண்டவர் ஏற்கனவே அழைத்தார், அதற்கு ஒழுங்காக கீழ்ப்படியாமல் வழியிலே தங்கிவிட்டார்கள். அதை எந்த இடம் என்றால் ஆரான். ஸ்தேவான் குறிப்பிடும்போது காரானூர் என்கிறார். அந்த இடத்துல தங்கி விடுகிறார்கள். குடும்பத்தில் ஒரு மரணம் வருகிறது, தகப்பன் மரித்து போகிறான். அதன் பின்பதாக ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமை அழைக்கிறார். இப்பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வருகிறார். இப்பொழுது வயது ஆபிரகாமுக்கு 75 வயது. முதல் அழைப்பை ஆபிரகாம் பெற்றபோது எத்தனை வயது என்பதை வேதம் குறிப்பிடவில்லை. ஆனால் இரண்டாம் அழைப்பை ஆண்டவர் அழைக்கும் போது 75 வயது என்று சொல்லி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த அழைப்பை ஏற்று ஆபிரகாம், அவனுடைய மனைவி, அவனுடைய லோத்து, அவனுடைய வேலை, அவன் சம்பாதித்திருந்த காரியங்கள், அவன் சம்பாதித்திருந்த மக்கள் எல்லாரும் வருகிறார்கள். எல்லாரும் கொண்டு வருகிறான். இந்த சம்பாத்தியங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால் அவன் ஏற்கனவே சம்பாதித்தவைகள், அவன் ஆண்டவர் அறிவதற்கு முன்பதாகவே சம்பாதித்தவைகள், அவைகள் எல்லாம் கொண்டு வந்து கடைசியாக கானான் தேசத்துக்கு வருகிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமூகம் மட்டும் வந்தார். அக்காலத்தில் கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கானான் தேசத்திலே, அதாவது கானானியர்கள் குடியிருக்கிற தேசம், அந்த தேசத்துக்கு வந்தபோது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி.
அப்பொழுது ஆபிரகாம் அந்த இடத்திலே ஆண்டவருக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்கிறார். இதுவரைக்கும் நன்றாக இருக்கிறது. இதன் பின்பதாகத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றம் நடக்கிறது. ஆண்டவர் அழைத்தார், எங்கே புறப்பட வேண்டும் என்று அழைத்தார். அவர் காண்பித்து வந்து ஆண்டவர் நியமித்திருந்த ஒரு இடத்திற்கு வந்து விட்டான். வந்து இந்த இடத்துல ஆண்டவரையும் தொழ ஆரம்பித்து விட்டான். ஆண்டவர் சொல்லிவிட்டார், இந்த இடத்தை தான் உன் சந்ததிக்கு கொடுக்க போகிறேன் சொல்லி. ஆனால் ஆபிரகாம் அதை தொடர்ந்து என்ன செய்தான் தெரியுமா? அந்த இடத்துல பலிபீட்டு தொழுது கொண்டிருந்தவன் அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்க ஆரம்பிக்கிறான். 8ஆம் வசனம் பாருங்கள். அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து, அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து விட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கும்படி கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அந்த இடத்திலிருந்து பெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு போகிறான். இது ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் இல்லை. சரி, இன்னொரு இடத்துல போய் கர்த்தரை தொழுதுகிறார். அதுவும் ஆண்டவர் காண்பித்து அந்த எல்கைக்கு உட்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான். ஆனால் அத்துடன் நிற்கவில்லை. தொடர்ந்து ஆபிரகாம் என்ன செய்கிறான்? 9ஆம் வசனம். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அப்போ ஆண்டவர் வைத்திருந்த இடத்தில் இந்த கானான் தேசத்திலிருந்து மறுபடியும் என்ன பிரயாணம் பண்ணி தெற்கே போகிறான். இந்த தெற்கே என்கின்ற வார்த்தையை நீங்கள் சில வேதாகம் பகுதிகளில் நெகவ் என்று நீங்கள் அறிய முடியும். அதாவது நெகவ் நாட்டிற்கு புறப்படுகிறார். இன்னொரு நாட்டுக்கு புறப்படுகிறார். கானான் நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கே புறப்பட்டு விட்டான். இந்த நாட்டில் வரும்போது என்ன செய்கிறான்? முன்பாக கூட ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும்போது ஆண்டவரை பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளக்கூடியவனாக காணப்பட்டான். ஆனால் இந்த இடத்துல வந்தபோது அவன் கர்த்தரை மறந்து விட்டான். பாருங்கள், அந்த இடத்திலே வந்தபோது அவன் தொழுது கொண்டதாக நாம் வாசிக்க முடியாது. இது எதை காட்டுகிறது? ஆபிரகாம் ஏன் இந்த இடத்தை இப்படி ஒரு இடத்தில் நிலையாக நில்லாதபடி இன்னொரு இடத்திற்கு சென்றான் என்று சொன்னால், அவனுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் நிலைமை காணப்பட்டது. ஆண்டவர் நியமித்த இடத்திலே வாழ்வதற்கு ஒரு திருப்தி இல்லை. இன்றைக்கு மனிதன் செழிப்பை நோக்கி அலைவதற்கு, அல்லது ஆண்டவர் பண ஆசை கூடாது என்று சொன்னதற்கு மிஞ்சியும் பண ஆசை படுங்கள் என்று சொல்லி ஆசையை தூண்டுகிறார்கள் என்றால், அல்லது மனிதன் பண ஆசை கொள்ளுகிறான், பொருளாசை கொள்ளுகிறான் என்று சொல்லி அதை விரும்புகிறான் என்று சொன்னால், காரணம் என்ன என்றால் திருப்தி இல்லாதவை, போதும் என்கின்ற மனம் இல்லாமை. இந்த நிலைமை ஆபிரகாமுக்கு வந்தது. ஆகவே தான் தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறான். தெற்கே காரணம் அந்த நாட்களில் தெற்கு பகுதி அதிகமாக செழிப்பாக காணப்பட்டது. இப்போ தெற்கிலே வந்தபோது அந்த இடத்துல பஞ்சம் உண்டாகிறது. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தெற்கே நெகவ் நாட்டிற்கு வருகிறான். அங்கே பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் கொடிதா இருந்தது. சரி, ஒரு ஆண்டவர் வைத்த இடத்திலிருந்து கீழ் நோக்கி வருகிறான், தெற்கு நோக்கி வருகிறான். தெற்கிலே போய் பஞ்சம் வருகிறது. என்ன செய்திருக்க வேண்டும்? இங்கே கடவுளையும் தொழவில்லை. என்ன செய்திருக்க வேண்டும்? ஐயோ, ஏதோ தவறாக நடந்து இருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும்? திருப்பி ஆண்டவர் வைத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி சிந்தித்திருக்க வேண்டும். சிந்தித்து ஆண்டவர் வைத்த அந்த கானான் தேசத்துக்கு திரும்பி சென்றிருக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? திரும்பி ஆண்டவர் இடத்துல, அந்த இடத்துல ஆண்டவர் வைத்த இடத்திற்கு செல்லாதபடி திரும்பி மறுபடியும் கீழ் நோக்கிய பயணம் செல்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பகுதிக்கு வருகிறான், கீழ்ப்பகுதி வருகிறான். தொடர்ந்து அங்கிருந்து அடுத்த பகுதிக்கு கீழ் நோக்கி வருகிறார். இந்த இடத்துல வரும்போது பஞ்சம் வருகிறது. ஒருவேளை ஆண்டவர் அவரிடத்துல பேச விரும்பி இருக்கலாம். அந்த பஞ்சம் வந்தாலாவது ஆண்டவர் ஆபிரகாம் திரும்பி ஆண்டவர் வைத்த இடத்திற்கு செல்வான் என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? மறுபடியும் திரும்பி செல்லாதபடி, ஆண்டவர் வைத்த இடத்துக்கு செல்லாதபடி இங்கிருந்து பார்க்கும்போது எகிப்து, மறுபடியும் கீழே எகிப்து மிகச் செழிப்பாக இருக்கிறது. இப்போ எகிப்துல சென்றால் பிழைக்கலாம். நமக்கு தேவை செழிப்பு. இந்த இடத்துல எல்லாம் நம்மளால் வாழ முடியாது. ஆண்டவர் வைத்த இடத்துல நம்மால் வாழ முடியாது. நம்ம என்ன செய்வோம்? எகிப்துக்கு செல்வோம் என்று சொல்லி எகிப்துக்கு செல்கிறான். அவனுக்கு தெரியும் எகிப்து மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். பாருங்கள், அவனே சொல்லுகிறான், எகிப்தியர் உன்னை காண, அவன் மனைவிடத்தில் பேசுகிறான். உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள் என்று சொல்லி ஆபிரகாம் தன் மனைவியோட பேசுகிறான். அப்போ எகிப்தினுடைய சுபாவம் ஓரளவுக்கு இவனுக்கு தெரிந்திருக்கிறது. எகிப்தியர்களை குறித்து இவனிடத்தில் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அவர்கள் கெட்டவர்கள், அவர்களிடத்திலே சென்றால் ஆபத்து உண்டு என்று அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. அங்கே சென்றால் தன்னுடைய மனைவியை இழக்க நேரிடும் என்று அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. தெரிந்திருந்தாலும் அவன் எங்கே தான் போகிறான்? தெற்கிலே எகிப்தை நோக்கி போகிறான். காரணம் என்ன? அவனுக்குள்ளாக இருந்த பொருளாசை, அவனுக்குள்ளாக இருந்த அந்த செழிப்பு. அவன் இந்த நாட்களிலே இது ஒன்று ரெண்டு நாட்களில் நடந்த நிகழ்வு அல்ல. நம்ம விதத்தில் 1-2 வசனங்களை எளிதாக படித்து கடந்து விடுகிறோம். ஆனால் பல மாதங்கள், பல வருடங்களிலே நடந்த நிகழ்வு. காரணம், ஒரு நாட்டை விட்டு நாடு செல்லுகிற ஒரு நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோட தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பொருள் மேல் ஆசை கொண்டான். இந்த பொருள் ஆசை அவன் கண்ணை மறைத்து, என் மனைவியை இழந்தாலும் பரவாயில்லை, என் மனைவியை சகோதரி என்று சொன்னாலும் பரவாயில்லை, நம் எகிப்துக்கு கண்டிப்பாக சென்றாக வேண்டும். இங்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். காரணம், அவனுக்கு தெரியும் எகிப்திலே சென்றால் பொல்லாத மனிதர்கள் இருப்பார்கள், மனைவியை எடுத்துக்கொள்ளவும் வாய்ப்புண்டு. ஆனால் அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அங்கு சென்றால் செழிப்பு இருக்கும், செழிப்பாக வாழலாம் என்கின்ற எண்ணமே அவனுக்கு காணப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் காணப்படுகிறீர்களா? செழிப்பு
மனிதனை தேவனை விட்டு பிரிப்பது மட்டுமல்ல, உறவுகளையும் சீர்கெடுக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே அவன் எகிப்துக்கு செல்கிறான். எகிப்துக்கு சென்ற போது இவன் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறான். அவர்களும் அப்படியாக நினைத்து பார்வோன் அவளை அழகுள்ளவளாக கண்டு தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறான். பதிலுக்கு ஆபிரகாமுக்கு திரளான கழுதைகள், ஆடு மாடுகளை கொடுக்கிறான். இப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும்? இல்லை, எனக்கு மனைவி தான் முக்கியம், இந்த ஆடு மாடுகள் எல்லாம் முக்கியமில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? சொல்லவில்லை. ஆபிரகாம் ஒன்றும் கோழையானவன் ஒன்றும் கிடையாது அந்த அளவிற்கு. இதன் பின்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், லோத்து போய் கடத்தி கொண்டு சென்ற போது அவன் அங்கே சென்று யுத்தம் செய்து மீட்டுக் கொண்டு வந்தவன். இந்த இடத்துல ஏன் அவன் கோழையாக மாறினான் என்று சொன்னால், அவனுக்கு அந்த வீரம் ஏன் செயல்படவில்லை என்று சொன்னால், செழிப்பின் மேல் இருந்த தாகம், அவனுக்குள்ளாக இருந்த திருப்தியற்ற மனநிலை, ஆண்டவர் வைத்த இடத்திலே இருந்தால் போதும் என்கின்ற அந்த திருப்தியற்ற மனநிலை. இப்பொழுது ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில உறவே இல்லை. முன்பதாக பலி செலுத்தி வந்தவன் இப்பொழுது பலி செலுத்துவதை மறந்து விட்டான். இப்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுவதில்லை. இவனும் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதும், அதாவது ஆண்டவரோடு கூட தொடர்பில் உள்ளதும் நின்று விட்டது. அன்புக்குரியவர்களே, செழிப்பு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இல்லை நான் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. இல்லை, ஆண்டவரை சரியாக அறிந்து தொழவில்லை. நீங்கள் எந்த ஆண்டவரை தொழுகிறீர்கள் தெரியுமா? உங்களுக்காக ரத்தம் சிந்தி இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்ன ஆண்டவரை தொழவில்லை. அந்த ஆண்டவரை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். பெரும்பாலானோர் எப்படிப்பட்ட ஆண்டவரை தொழுகிறீர்கள்? உங்களுக்கு மனதுக்கு இச்சையை தூண்டத்தக்க விதத்திலே ஒரு ஆண்டவரை இன்றைக்கு செழிப்பு பிரசங்கியார் காண்பித்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஆண்டவரை தொழுகிறீர்கள். அது வேதம் காட்டுகிற ஆண்டவர் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவருக்கும் தேவனுக்கும், இங்கே ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு விட்டு விட்டது. இப்பொழுது ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்கள். ஆண்டவர் சும்மா இருக்கவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுவதை நிறுத்திவிட்டாலும் இந்த இடத்தில் ஆண்டவர் வேறு விதங்களிலே ஆபிரகாமை சரிபடுத்த விரும்புகிறார். பின்மாற்றத்திலே இருக்கிற ஆபிரகாமை மறுபடியும் தன் வழிக்கு அழைத்துக் கொள்ள ஆண்டவர் பார்வோனை பயன்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களை, பல வேளைகளிலே ஆண்டவருடைய அன்பு அல்லது ஆண்டவருடைய திட்டம் அது ஆண்டவரை அறியாத மக்கள் மூலமாகவும் செயல்படக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. நமக்கு உணர்த்து வைக்க ஆண்டவரை அறியாதவர்களை பயன்படுத்துகிறவராக பல வேளைகளிலே காணப்படுகிறது. இங்கே ஆபிரகாமுக்கு புத்தி புகட்ட ஆண்டவர் பார்வோனை பயன்படுத்தினார். பார்வோனுக்கு ஆண்டவர் பிரச்சனைகளை கொடுக்கிறார். பார்வோன் உண்மையை அறிந்து கொள்ளுகிறான். கடைசியாக பார்வோன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னான். பாருங்கள், பார்வோன் எப்போது கட்டளை கொடுக்க, இவளை அழைத்துக் கொண்டு போ. அதோட பொருள் இங்கே இருக்காதே. இது யார் சொல்ல வைத்தது? ஆண்டவர் சொல்ல வைத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய திட்டம். ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் இருப்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. இந்த எகிப்து தேசத்தை விட்டு ஆண்டவர் வைத்த இடத்திற்கு ஆபிரகாம் வர வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். இப்போ இந்த திட்டத்தை ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல இப்போது பேசவில்லை. ஆபிரகாமை அழைக்கும் போது பேசினார். அந்த இடத்திற்கு வந்து விட்ட போது ஆண்டவர் பேசினார். ஆனால் ஆபிரகாம் பின்மாற்றத்திலே சென்ற போது ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே பேசவில்லை. ஆண்டவரை அறியாத ஒரு பார்வோன் ராஜா மூலமாக பேச வைக்கிறார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு கட்டளை, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றத்தக்க கட்டளை யார் மூலம் கொடுக்கப்படுகிறது என்றால் பார்வோன் ராஜா மூலமாக கொடுக்கப்படுகிறது. பார்வோன் ராஜா சொல்லுகிறார், நீ இவளை அழைத்துக் கொண்டு போ. அன்புக்குரியவர்களே, பல வேளைகளிலே ஆண்டவருடைய சத்தத்தை நாம் உதாசீனப்படுத்தி இருக்கலாம். செழிப்பு என்று யாரோ காண்பித்த வழிகளிலே ஓடி இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருந்தால் வழியை விட்டு மறுபடியும் போங்கள், சரியான ஆண்டவரத்துக்கு திரும்புங்கள். இந்த வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் என்ன செய்தான்? திரும்பினானா? இல்லை, அதே பின்மாற்றத்தில் இருந்தான் என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. அந்த பின்மாற்றத்தை விட்டு பழைய இடத்திற்கு திரும்பினான். பாருங்கள், பார்வோன் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டான். 13ஆம் அதிகாரம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். பாருங்கள், இந்த எகிப்தை விட்டு தென் திசை, அதாவது நெகோ என்கிற நாடு, முன்பதாக வந்தான் அல்லவா, நெகோ என்கிற நாட்டுக்கு வந்தார்கள். தொடர்ந்து அவன் சீமானா இருந்தான் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த சீமானான காரியம் எப்படி வந்தது? யார் கொடுத்தது? எகிப்து ராஜா கொடுத்தார். எகிப்து ராஜா கொடுத்த பொருட்களால் இவன் இப்பொழுது சீமானாக இருக்கிறான். ஏற்கனவே அவன் அந்நிய தேசத்திலே அந்நிய தேவர்களை ஆதரித்துக் கொண்டிருந்த போதே அவன் செல்வ செழிப்புள்ள வந்தான். இப்பொழுது பார்வோன் இடத்திலிருந்தும் செல்வ செழிப்பை பெற்றுக் கொண்டான். இப்பொழுது இந்த செல்வ செழிப்பை வைத்துதான் இவன் சீமானா இருக்கிறான். இங்கே வரும்போது தெற்கு தேசத்துக்கு வருகிறான். மறுபடியும் தெற்கு தேசத்திலிருந்து ஆபிரகாம் அதுக்கு முன்பதாக இருந்தான் இல்ல ஒரு இடம், அதாவது ஆண்டவர் வைத்த இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு வந்தான், அந்த இடத்துக்கு வருகிறான். அதை தொடர்ந்து ஆண்டவர் வைத்த இடத்திற்கே வருகிறான்.
பாருங்கள் 4ஆம் வசனம் சொல்லுகிறார், தான் முதல் பலிபீடத்தை உண்டாக்குறதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பாருங்கள், எந்த இடத்திலும் அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவில்லை, பலிபீடம் கட்டவும் இல்லை. ஆனால் எந்த இடத்துல மறுபடியும் திரும்பி ஆண்டவர் வைத்த இடத்துக்கு வந்து ஆண்டவரை மறுபடியும் தொழுது கொள்கிறார். அப்போ இடைப்பட்ட காலம் அவனுக்கும் தேவனுக்கும் இடையே விரிசல், உறவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் செழிப்பை நோக்கி சென்று கொண்டிருந்தான், ஆண்டவரை மறந்து விட்டான். செழிப்பு தேவனையும் உங்களையும் பிரிக்கின்ற ஒரு காரியம். செழிப்பு என்று ஓடாதீர்கள். தொடர்ந்து பாருங்கள், அவனுடைய மனநிலை மாற்றத்தை பாருங்கள். இப்பொழுது ஆண்டவரை அவன் தொழுது கொள்கிறான், தொடர்ந்து ஆண்டவர் ஒரு சோதனையை கொடுக்கிறார். இப்பொழுது அவனுடைய மனநிலை ஆண்டவர் அறியும்படியாக ஒரு சோதனை கொடுக்கிறார். இதற்கு முன்பதாக ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி? செழிப்பு என்று இருந்தது. இதற்கு பின்பு இப்ப ஆண்டவரை மறுபடியும் வந்த இடத்திலே பழைய நிலைமைக்கு வந்து விட்டான், ஆண்டவர் வைத்த இடத்துக்கு வந்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு ஒரு சோதனை எப்படி வருகிறது? ஆபிரகாமுக்கும் வேலைக்காரர்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை. இப்பொழுது ஆபிரகாம் மனநிலையை பாருங்கள். லோத்துடத்திலே பேசுகிறார், நாம் சகோதரர், நமக்குள்ளாக பிரச்சனை வேண்டாம், நீ எந்த பகுதியை வேண்டுமானாலும் தெரிந்து கொள், நீ எடுக்கிற பகுதி எனக்கு வேண்டாம், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று சொல்லி லோத்தோடு பேசுகிறார். லோத்து அங்கே செல்வ செழிப்பான பகுதியை தெரிந்து கொண்டு அங்கே போகிறார். ஆபிரகாம் அதை விட்டு கொடுக்கிறான். இதுதான் மனநிலை மாற்றம். இந்த மாற்றத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். இந்த சோதனை ஆண்டவர் வைக்கிறார். இந்த சோதனையில் ஆபிரகாம் வெற்றி பெறுகிறார். எப்படிப்பட்ட ஆபிரகாம்? ஒரு காலத்திலே பின்வாங்கி போன காலத்திலே செழிப்பு என்று தேவனை மறந்த இந்த ஆபிரகாம் மறுபடியும் தேவனிடத்தில் ஒப்புரவான பின்பதாக அவனுக்கு ஒரு சோதனை. அவன் இப்பொழுது செழிப்பின் மேல் பற்றா இருக்கிறானா? இல்லை, உறவை பேணுகிறவனாக காணப்படுகிறான் என்று சோதனை வைக்கிறான், சோதனையை ஜெயிக்கிறான். இதன் பின்பதாக ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார் என்று சொல்லி இந்த தேசத்தை இதெல்லாம் உனக்கு சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, செழிப்பு தேவனிடத்திலிருந்து மனிதன் எவ்விதமாய் பிரிக்கிறது பாருங்கள். ஆபிரகாம் ஒரு குறிப்பிட்ட காலம் பின்வாங்கி இருந்த காலத்திலே ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் உறவில்லை. ஆபிரகாம் தேவனை தொழவும் இல்லை, தேவன் ஆபிரகாமோடு பேசவும் இல்லை. ஆனாலும் அவர் இரக்கமுள்ள ஆண்டவர் இவன் எப்படியாவது தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறவராக இருந்தார். ஆகவே அவர் நேரடியாக பேசாவிட்டாலும் ஒரு புற ராஜா மூலமாக பேசி தன் வழிக்கு கொண்டு வந்துவிட்டார். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமா? இன்றைக்கு செழிப்பு பிரசங்கிகள் மலிந்து விட்டார்கள். உங்களை பொருளாசைக்கு நேராக இழுக்கக்கூடியவர்கள் மலிந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரிடத்திலே வாருங்கள், மெய்யான தேவனிடத்திலே வாருங்கள். அவரை பின்பற்றுகிறவர்கள் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரக்கடவன் என்று சொன்ன ஆண்டவர். தியாகம் செய்ய அழைக்கிற ஆண்டவரிடத்திலே வாருங்கள். உங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் உங்களையும் அதை போல செய்கிறார். காரணம் அதுதான் அன்பு. ஆனால் இன்றைக்கு இல்லை, செழிப்பு அதற்காக தான் ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லி ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் பின்பாக கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அல்ல, அவர்கள் உங்களை கெடுக்கிறவர்கள், தேவனை விட்டு பிரிக்கிறவர்கள். ஆகவே போதும் என்கிற மனநிலையை தரக்கூடிய ஆண்டவரிடத்திலே வாருங்கள். ஆபிரகாமை போல திருப்தியற்ற அலையாதிருங்கள். தேவனுடைய உறவை இழக்க நேரிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.